வணக்கம் நண்பாஸ் நண்பீஸ். நம்மளுடைய வெப்சைட்டில் எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நம்மளுடைய புது வெப்சைட்டு. ஸோ நீங்கள் வந்து கூகுளில் sundaresenterprises.com போட்டாலும் சரி தான், நான் கொடுத்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணாலும் சரி தான், சரிங்களா? அதை கிளிக் பண்ணிட்டதும் உங்களுக்கு வந்து லோடிங் ஆகும். ஸோ லோடிங் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். ஸோ இதில் நீங்கள் வந்து இதில் போய் ஷாப் நவ் கொடுக்கலாம். ஸோ கீழே இருக்கிற எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம், டைம் இருந்துச்சுன்னா பாருங்கள். அப்படி இல்லைன்னா சைடில் 3 கோட் இருக்கா, அதை கிளிக் பண்ணி ஷாப் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஒரு காம்போ பேக் மட்டும் போதும்பா, ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்துக்கிறேன், நல்லா போச்சுன்னா இன்னும் நிறைய வாங்குவோம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு இதை பை நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்து டேரெக்டாகவே நீங்கள் இந்த காம்போ பேக்கை ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ, நான் உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி எனக்கு தெரியும், நிறைய நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னும் எனக்கு நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு காம்போ பேக் வேணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ அதை ஆட் டு கார்ட் வந்து கொடுத்துடலாம். அப்புறம் ப்ரெஷ்ஷு வேணும்னு நினைப்பாங்க. ஸோ அதையும் ஆட் டு கார்ட் வந்து கொடுத்துடலாம். ஒவ்வொன்றும் கொடுக்கும்போதும் மேலே இந்த பேக்கில் அமௌண்ட் ஆட் ஆகிட்டு வருது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் பாட்டிலும் ஆட் டு கார்ட் வந்து கொடுத்துடலாம். இதுவும் ஆட் டு கார்ட் வந்து கொடுத்துடலாம். ஸோ மேலே வந்து அமௌண்ட் ஆட் ஆகிடுச்சா? ஸோ இப்போ அந்த பேக்கை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஓகே என்னென்னலாம் நம்ம ஆர்டர் இது பண்ணியிருக்கோம் அப்படின்றது வரும். உங்களுக்கு வந்து குவான்டிட்டி எத்தனை வேணும் அப்படின்றத நீங்கள் இதில் மாற்றிக்கலாம். ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு இது வந்து 5 வேணும், 6 வேணும், 2 வேணும் அப்படின்றத மாற்றிக்கலாம். ஸோ எல்லாமே மாற்றிட்டு கீழே அப்டேட் கார்ட் அப்படின்றத கொடுத்ததுக்கப்புறம் கீழே உங்களுக்கு எஸ்டி கொரியர் வேணுமா இல்லை டிடிடிசி கொரியர் வேணுமா அப்படின்றத நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் நேமு, ஃபோன் நம்பர், அடிஷ்னல் மொபைல் நம்பர். ஸோ கண்டிப்பாக இன்னொரு மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. ஏன்னா கொரியர் சர்வீஸ்காரங்க வந்து ஒரு நம்பர் ரீச் ஆகலைன்னா இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக கொரியரை சேர்க்கறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அதையும் கொடுத்துருங்க. இமெயில் அட்ரஸ், உங்களுடைய ஸ்ட்ரீட் அட்ரஸுக்கு தெளிவாக கொடுங்க. அப்புறம் என்ன மாவட்டம் அதெல்லாம் கரெக்டாக கொடுங்க. போஸ்ட் கோடு அப்படின்னா பின்கோடு, சரிங்களா? அந்த பின்கோடை கரெக்டாக கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி நம்பர் அதெல்லாம் ஆப்ஷனல் தான். ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, நீங்கள் என்னென்னலாம் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க எல்லாமே காட்டும். ஓகே, எல்லாமே கரெக்ட் அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து ஒரு பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே வழியாக நீங்கள் நம்மளுடைய ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா?